ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் த இன்விசிபிள் பாய். இது 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி. நம்ம சின்ன வயசில் ஜித்தன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துருப்போம் இல்லையா? அதில் கூட பையன் கூட மறைஞ்சு போயிடுவான். அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுவார். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்திருப்பார். அது அவருக்கு லேட்டாக தான் தெரியும். இப்படி அவருக்கு அந்த பவர் இருக்கிறதுனால இவர் என்னெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சார், என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாருங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. உங்களுக்கு இந்த மூவியும் என் வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க லேட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒருத்தர் சாக்ஸை மோப்பம் பிடிச்சி சுவத்தில் ஒரு ஷார்ப்பான கம்பியால் ஒரு பிக்சர் வரைஞ்சிட்ருக்கான். அவன் வர்றத ஒரு ரூமில் இருந்து 2-3 சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு வரைஞ்சிட்டு இருந்தவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுறான். அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் போய் பார்க்குறாரு. ஆனால் அதோட பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் அவன் வரைஞ்சிருக்க இடத்த பார்க்குறாரு. அப்படியே வரைஞ்ச இடத்துலேருந்து நம்ம கதை ஓப்பன் ஆகுது. அப்படியே அடுத்த ஃப்ரேமில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன் வம்பிழுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அவரோட ஃபோனில். டக்குன்னு அப்போ ஒரு சார் வந்துட்டு இன்னொரு இருக்க ஃபோனை பிடிங்கிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வராங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஊரில் நிறைய ஸ்கூல் பசங்க காணாமல் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வீட்டில் வந்து பேசிடுங்க. அதை விட்டுட்டு தெரியாதனமாக காணாமல் போயிடாதீங்க, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் ஹீரோக்கும் சுத்தமாக ஆகாது. ஏன்னா அந்த 2 பசங்க ஹீரோவை சும்மா அடிப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று கொடுத்துட்டு, நீ எப்போ தான் சாப்பிடுன்னு எனக்கு தெரில, ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, ஹீரோட அம்மா தான். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஹீரோவும் வாங்காமல் நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லுவான். ஹீரோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதுமே இந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோ ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. சடனாக நம்ம ஹீரோட மூக்கில் வந்து ரத்தம் வருது. அது டக்குன்னு அந்த பேப்பரில் விழுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ விறுவிறுன்னு யார்ட்டையும் சொல்லாமல் விறுவிறுன்னு வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ இருக்கிற ரூமை ஃபோர்ஸை தட்டி அதை உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு யாருன்னு பார்த்தா அந்த 2 பசங்களும் ஒரு பையன் தான். அவன் டோரை உடச்சி உள்ள லாக் ஓப்பன் பண்ணி அந்த கதவை ஓப்பன் பண்ணிடுறான். இன்னும் அவன் கூட ஒருத்தன் ஹைட்டாக இருப்பான் இல்லையா, அவன் டக்குன்னு வாட்டர் கன் வச்சு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோ வெளியே இழுத்து போட்டு அவனை அடிச்சு அவன்கிட்ட இருக்க காசை கொடுன்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான். கடைசி அவனோட ஷூவோட சாக்ஸில் இருக்கிறத அந்த வில்லன் பார்த்துருப்பான். ஸோ அவன்கிட்ட எடுத்துருவாங்க அந்த காசை. சும்மா விட மாட்டேன், நீ ஓடு, ஒன்று நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். லிஃப்ட் ஆன் பண்ணி பார்க்குறோம், லிஃப்ட் எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு ஓடும்போது பின்னாடி இருந்து துரத்தி அந்த வாட்டர் கன்னை நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவன் கீழே வந்துருக்கும்போது அவன் கையில் ஏறி மிதிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சோகமாக அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, ஒரு பாட்டி, 3 பேர், ஒரு நாய், 4 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோ விறுவிறுன்னு ஒரு ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணோட ஃபேஸ்புக் ஐடியை தேடி கண்டுபிடிச்சி, நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஃபேஸ்புக்கில் போயிட்டு கீழே சிங்கிளாக கம்ப்யூட்டர்லாம் பார்ப்போம் இல்லையா, அதேமாரி ஹீரோ பார்க்குறாரு. அந்த பொண்ணை சிங்கிள் தான் வச்சிருக்கு. ஸோ ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணும் அலவன் டேன்னு சொல்லிட்டு ஃபாரினில் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருப்பா. ஸோ அவர் அதுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காக காசு இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. இப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு வச்சுட்டு ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண போகிறாரு. அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. சரி, என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு இன்னொரு ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஷாப் ஓனர் ஒரு ட்ரெஸ் வந்து கொடுக்குறான். இது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பிடிக்கலாம்னு சரி பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எல்லாருமே ஆல்வன் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி உன் ட்ரெஸ் உண்மைக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறா. என்னோட ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா, இங்கே பாருன்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுறா. இப்போ திடீர்னு அந்த கூட்டத்துலேருந்து யாரோ ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஹீரோயின் உள்ளே போய் பார்க்குறா. அவர் டிவியில் அவளோட வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி டிவி ஆஃப் பண்ணுறா. இப்போ அங்கே உள்ள அந்த 2 பசங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இது யார் அவன்கிட்ட கொடுத்தா, இது ஒன்னியே எடுத்தேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நானும் அவனை எடுக்கல, அவனோட பென்ட்ரைவ்லேருந்து தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறா. நம்ம ஹீரோவும் அது தாங்க முடியாமல் விறுவிறுன்னு ஓடிடுறான். ஓடி ஒரு ரெஸ்ட் ரூமில் போய் ஒளியிறான். அவங்க வேகமாக கதவை தட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் தான் அந்த இன்விசிபிள் ட்ரெஸ்ன்னு சொல்லி தான் அந்த கடைக்காரர் கொடுத்துருப்பாரு. எல்லாம் கதவை தட்டிட்டு நேராக உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ மறைஞ்சிருக்கலாம் மாட்டார். அங்கே உள்ள ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு ஓடிருப்பார். நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸோடையே தூங்கியிருப்பார். அடுத்த நாள் காலையில் எந்திச்சு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்ப்பாரு. அவரோட மூஞ்சி இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு டக்குன்னு அவரோட பாத்திங் ட்ரெஸ் போட்டு நின்று பார்ப்பாரு. அப்பவும் உடம்பு இருக்காது. மெதுவாக பாத்திங் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நின்று பார்ப்பாரு. அந்த மிரரில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைம் தான் டக்குன்னு அவங்க அம்மா அந்த ரூம்குள்ளே வந்துடுவாங்க.
வந்து பார்த்தா அவங்க அம்மாவுக்குமே வெறும் அந்த டவல் மட்டும் தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து டவல் எடுத்து போட்டு எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு போகணுமேனு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக கவர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவார். அங்கே போய் பார்த்தா அந்த ஹைட்டாக இருப்பான் ஒரு வில்ல, அவன் வந்துட்டு ஒரு கண்ணை எடுத்து சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பான். அப்போ தூரத்தில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் எட்டி பார்க்குறது மாதிரி காமிப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த வில்லனை பழி வாங்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். டிரெக்டாக அந்த கிளாஸுக்கு போகிறான். அங்கே ஒரு மேம் வந்து போர்டில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வேகமாக அந்த மேம் பக்கத்தில் சொல்கிறான். சுட்டுட்டு அந்த வாட்டர் கன் எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம வில்லன்ட்ட கொடுத்துட்றான். நம்ம அந்த மிஸ்ஸும் வில்லனை திட்டிட்டு அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவர் எழுதாத ஆன்சர் பேப்பரை நல்லா கரெக்ட் பண்ணி எழுதிட்டு அப்படியே சப்மிட் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தாரு, அங்கே குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் போயிட்டு பிடி முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆசைப்படுறாரு. சரின்னு சொல்லி அந்த ரூமுக்கும் போகிறாரு. அங்கே போய் பார்க்காரு, அங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் தான் இருக்கா. சரி இவ்வளோ எப்போயாச்சும் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டவல் தூக்கி எறிகிறா. அது நேராக அவன் மேலே விழுந்துருது. அவன் மேலே விழுந்தோடனே அந்த மேலே ஒரு டவர் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு திறந்து பார்க்கணும்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது இந்த கேப்பில் நம்ம ஹீரோக்கு அந்த பவர் போக ஆரம்பிச்சிருது. டக்குன்னு திறந்துட்டு பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துருக்காரு. எல்லாரும் ரொம்பவே கத்துறாங்க. அடுத்த சீனில் அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சோகமாக அது இன்னும் இல்லைம்மா விடுங்கன்னு சொல்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு மறுபடியும் கையெல்லாம் மறையுது. இதை பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடி வராரு. அவர் தங்கச்சிட்டு ரூம் விட்டு வெளியே போக சொல்கிறாரு. ஆனால் அவள் தங்கச்சி வெளியே போகாமல் இருந்திருக்கா. இது தெரியாமல் அவர் டக்குன்னு பார்த்தோன்னே அவர் தங்கச்சி பார்த்து கத்திடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ, கத்தாத்த, எனக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரி என்னமோ வந்திருக்கு, நான் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறா. ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் தங்கச்சி என்னன்னா, அண்ணா உனக்கு ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. இவன் வேற என் கஷ்டம் தெரியாமல் நீ பேசாதன்னு சொல்கிறான். இது எல்லாமே இந்த ட்ரெஸ்லேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி சொல்கிறான். சரி உங்கள் அம்மாட்ட போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் பேசுறதுக்காக போகிறான். அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இது என்னோட வளர்ப்பு பையங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், அவனை தத்தெடுத்து தான் அழுத்துட்டு இருக்குங்கிறத அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதான் இப்படிலாம் வித்தியாசம் நடந்துக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக்காக வராரு. அப்போ நான் உண்மையிலேயே உங்கள் பையன் இல்லையாங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒருவேளை நம்ம அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம மன பாசமே இல்லை நினச்சிட்டு அவனும் இந்த வீட்டுட்டு வெளியே போகிறான். இங்கே போய்ட்டு ஒரு பார்க்கில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆடிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நீ என்ன தனியாக ஆடிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் அப்படி பேசி சமாளிக்கிறான். நான் அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறா. அவன் நீ என் ஃப்ரெண்டோட இருக்கலான்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு ஒரு இன்வெர்சல் பவர் இருக்குது, நான் வரைஞ்சே தான் இருப்பேன்னு சொல்லி அவனும் பேசி கரெக்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதான் அந்த பையங்கிறது தெரியாது. இங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் முதல் நாள்லேருந்தே பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் திரும்பி அவனே பார்த்துட்டு இருக்காரு. இவன் பார்த்ததும் அவர் பார்க்காத மாரி போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அந்த கிளாஸில் சும்மா ஸ்மைலிங் மாதிரி வரைஞ்சி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். நம்ம ஹீரோயினை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டுறா. கூப்பிட்டு அவனுக்கு உட்காரிச்சிட்டு பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ண போகிறாங்க. போகிறப்போ திடீர்னு அவனுக்கு அந்த பவர் போயிடுது. அங்கேருந்து அவளை தட்டி போட்டுட்டு அங்கேருந்து மேலேருந்து குதிச்சு செஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் நைட் அவள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் அவனை கடத்திடுறாங்க. இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோ ரொம்பவே காண்டாகி துரத்தி போகிறான். நாய் வச்சுலாம் கடிக்க விட்றான். இருந்தாலும் அவனை தட்டி போட்டு அவன் வண்டியில் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவில் எதுவுமே பண்ண முடியல. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு எப்படியா அவளை போய் காப்பாற்றுன்னு முடிவு எடுக்கிறான். ஆனால் அந்த ட்ரெஸ்லேருந்து பவர் வந்த மாதிரி இல்லை. அது இப்போ தான் பவர் வருதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்தது அவங்க அம்மாட்ட போயிட்டு சண்டை போடுறான். நீங்கள் உண்மையிலேயே என்னோட அம்மாவே இல்லை, அதான் என் மேலே பாசமே இல்லை, நான் பேசாமல் எங்கேயா போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போகிறான். போகிற கிணறுல தூக்கி உடச்சிட்டு போகிறான். அவங்க அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு ரூமில் அடைச்சிருக்காங்க. இங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு 2 பசங்க ஆல்ரெடி கடத்திருப்பாங்க. என்னோட அம்மா கூட சொல்லுவாங்களே ஒரு 2 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி, அவங்க ஆல்ரெடி காணாமல் போயிருக்க மாட்டாங்க, இவங்க கடத்திருப்பாங்க. 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம எப்படியே தப்பிச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கடல் பக்கத்தில் போயிட்டு அதில் கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டு இருக்காரு. நான் உண்மையிலேயே வேஸ்ட்டு தான், எனக்கு இவ்வளோ போகிறதுனால ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் வராரு. இங்கே பாரு, உன்ட்ட ஒரு நல்ல பவர் யார்ட்டையுமே கிடையாது, நீ நினச்சா என்ன வேணா பண்ணலான்னு சொல்கிறாரு. ஆனால் உனக்கு அந்த ட்ரெஸ் இருந்தால் தான் வருங்கிற மாதிரிலாம் இல்லை, உனக்கு நார்மலாகவே அந்த பவர் இருக்குன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், நீங்கள் யாருன்னு கேட்குறான். அவர் இங்கேருந்து எதுவும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போகிற பார்க்காரு. ஆனால் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால அவன் சொல்கிறான், நான் தான் உன் அப்பா, உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதாவது ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு ஒன்று வெடிச்சிருப்பாங்க, அதில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு ஒரு சக்தி மாதிரி கிடச்சிருக்கும், ஒவ்வொரு சூப்பர் பவர் மாதிரி. அவங்க எல்லாத்தையுமே அந்த ராணுவ படைகளுக்கு அவங்க கடத்திட்டு வந்துடுவாங்க. கடத்திட்டு வந்து அவங்ககிட்ட இருக்க பவர் வச்சு அவங்கள ஆர்மியில் சேர்த்து விட்டுறணும்னு நினச்சிருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஹீரோவையும் கடத்தி வச்சுருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஹீரோ அங்கேயே தான் வளருவார். அவருக்கு இருக்கிற எல்லா பவரையும் அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிடைக்கும். நம்ம ஹீரோவுக்கு பறக்கிற சக்தி கூட உண்டு. படத்தோட ஓப்பனிங்கில் ஒருத்தர் வெறித்தனமாக வரைஞ்சிட்டு இருப்பார் இல்லையா, அவருக்கு தமிழ் ஒரு சக்தி இருக்கும். அதான் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்த வரைஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு பவர் யூஸ் பண்ணி. இங்கே தான் நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை பார்க்குறாரு.
அவங்க வெட்டிங்கும் பண்ணிக்கிறாங்க. பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதான் நம்ம ஹீரோ. நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கேருந்து ஓடி தப்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சாக்ஸ் மட்டும் தூக்கி போட்டு போயிடுவா. இதை வச்சு முடிச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசி நம்ம ஹீரோயின் நான் இருந்தால் செத்துருவேன், நீங்கள் பேசாமல் நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு ஓடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறா. ஹீரோவும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுறான். நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தடுத்துலாம்னு நினைப்பா. ஆனால் கடைசி நம்ம ஹீரோயினை சுட்டு கொண்டுருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு முன்னாடி. அவங்க அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கும் பொண்ணு இல்லை பசங்கன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இது பாரு, அவள் ரொம்பவே நல்லவ, இன்னைக்கு ஒன்று அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால போயிட்டு அவட்ட சாரி கேட்டு அவ கூட சேர்ந்து அவளுடைய இருன்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோட அம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோட அப்பாவோட ஹெல்ப் கேட்குறாரு. நீ வீட்டுக்கு போனேன் ஹீரோட அப்பா சொல்கிறாரு. இங்கே போய் பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஒன் சூப்பர் பவர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆக்சுவலாக நான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ வீடு ஃபுல்லாக துரத்துவார். கடைசியாக ஹீரோட அப்பா வந்து ஹீரோக்கு ஒரு சூட்டு கொடுத்துருப்பாரு. அந்த சூட்டை போட்டு ரெடியாகிட்டு நீ இதில் போட்டு நீ இன்விசிபிளாகவே இருப்பேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சூட்டை போனதுக்கப்புறம் ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக இன்விசிபிள் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த குண்டா பையன் இருப்பான் இல்லையா, அவனோட வண்டியில் ஏறி ஹீரோ கிளம்புறாரு. வண்டி அவங்க என்ன துரத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு. அவனும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். போனதுக்கப்புறம் இடத்துல போயிட்டு அவனை ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. அதாவது நான் தான், எனக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குது, அவளை இந்த மாதிரி கடத்திருக்காங்க, நம்ம அவங்களை எப்படியே காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. அவனும் சரிவா நம்ம போய் காப்பாற்றிக்கலாம்னு சொல்கிறான். ஹீரோயின் அந்த லைட் ஹவுஸ், இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு சிக்னல் கொடுக்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த இன்விசிபிள் மேனை நம்பியிருப்பா. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பையனும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடியே ஹீரோயினை ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் மறைஞ்சு போயிட்டு அவங்களுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்போ சடனாக ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த வழி தெரியும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்களாம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு திரும்பிட்டு கண் எடுத்து நிற்கிறா. டக்குன்னு இந்த கடத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக்காக வராரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, அதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்கள் வர வச்சேன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டு அங்கேருந்து எஸ் ஆகிறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கும். மேலேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் அது கண்ட்ரோல் பண்ணி மேலே வர வச்சுருவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோங்கிறது இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அவங்க அம்மா ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஹீரோயினும் இவ தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோட அப்பா வருவார். இங்கே பாரு, இந்த பவர் இருக்குங்கிறதுனால உனக்கு நிறைய பிரச்சனை வரும், ஸோ இங்கே இருக்கிற எல்லாரோட மெமரி பவரையும் நான் அழிச்சிடறேன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறான், இப்போ தான் அவன் கூட நல்லா பேசுகிறான், இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஏன் என்ன மாற்றி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் வேறு வழி இல்லை, எது இருந்தாலும் இப்போ அழிச்சிருவேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு. டக்கு நம்ம ஹீரோயின்ட்ட போய் பேசுகிறான். அம்மா ஹீரோ அப்படி கூப்பிட்டு கிஸ் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோட அப்பா எல்லா மெமரியுமே டக்குன்னு அழிச்சிடுறாரு. ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ் பண்ணாதான் அவங்க அம்மா தான் சொல்லிட்டு அவங்க எல்லா ட்விஸ் மெம்பர்ஸும் அவங்கள பாராட்டுறாங்க. அப்புறம் அடுத்த நாளே அந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோவை போட்டு மிரட்டுறாங்க. ஹீரோ எப்பவும் போல் பயப்படாமல் அவங்கள்ட்ட சிரிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் நல்ல பசங்க எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அவங்களும் முழிக்கிறாங்க, என்னடா அவன் திடீர்னு நம்மகிட்ட எப்படி வந்து பேசுகிறான்னு சொல்லி. இவரெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்துட்டே இருப்பார் இல்லையா, டக்குன்னு போயிட்டு ஹீரோயின்ட்ட போய்ட்டு பேசுகிறாரு. ஹீரோயினும் சிரிக்கிறா. சரி வாங்க நம்ம 2 பேரும் அப்படியே பேசிட்டே போகணும்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்த கட்டுறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து இந்த மிஷினில் தோற்றுருப்பார், அதாவது இந்த கடத்துகிற மிஷினில். அவங்களோட பாஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த பாஸ் வேறு யாரும் இல்லை, ஹீரோட ஒரிஜினல் அம்மா தான். ஸோ இதில் என்ன இருந்தது நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அம்மா அவங்க அப்பாட்ட அந்த குழந்தை கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அது ஒரு குழந்தை மட்டும் கிடையாது, ஒரு தங்கச்சி இருப்பா. நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ ஒரு இடத்துலையும் ஹீரோட தங்கச்சி ஒரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. உங்களை எல்லாத்தையும் அனுப்பிவிட்ட நம்ம ஹீரோவோட அம்மா தனியாக போயிட்டு அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்துருப்பாங்க. சேர்ந்து இப்போ ஒரு பெரிய பாஸாக இருப்பாங்க. இல்லை அவங்க தான் பையனை கடத்திடுறதுக்கு பிளான் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி மாறினாங்க, எப்படி இந்த பாஸே ஆகினாங்கிறது எல்லாமே பாட்டில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த படம் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மூவி அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ காமாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். முக்கியமாக என் வாய்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் ஒன்று போட்டுவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நான் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.